அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கில் கடந்த செப்டம்பர் மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. கூடுதல் குற்றப்பத்திரிகையில் அரசு அதிகாரிகள், போக்குவரத்து ஊழியர்கள் என சுமார் 900 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், விவரங்கள் என்ன? வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகையில் அரசு அதிகாரிகள், போக்குவரத்து துறை ஊழியர்கள் என சுமார் 900 பேரை குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களை குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு எதிரான வழக்கில் இன்னும் விசாரணைக்கான அனுமதி கிடைக்கவில்லை என மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தரப்பில் சிறப்பு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2011 முதல் 2015 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பலரிடம் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக கணேஷ்குமார் உள்ளிட்டோர் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் கடந்த 2017 ஆண்டு செந்தில் பாலாஜி, அவரது நண்பர்கள் பிரபு, சகாயராஜன், அன்னராஜ் உட்பட 4 பேருக்கு எதிராக மோசடி, நம்பிக்கை மோசடி, ஏமாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்குகள் அனைத்தும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் கடந்த செப்டம்பர் மாதம் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்ட சிலரை இன்னும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதாகவும் அவர்களுக்கான அந்த விசாரணைக்கான அனுமதி கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி ஜெயவேல் முன்பாக விசாரணை வந்த பொழுது காவல்துறை தரப்பில் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்குவது மற்றும் அவர்களுக்கு எதிரான அந்த விசாரணை தொடர்பான விவரங்களுக்கான அனுமதி பெறுவது உள்ளிட்டவைகள் அதிக அளவில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதி சுமார் 900 பேர் வரை இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கூடுதல் குற்றப்பத்திரிகையில் இணைக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை அவர்கள் அனைவருக்கும் விசாரணை தொடர்பான விவரங்கள் தெரிவிக்கப்பட்டு விசாரணை தொடர்பான அனுமதி கடிதங்கள் பெறப்பட்ட பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியும் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணையை வருகிற பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார்.